Hi friends, இன்னைக்கு மட்டன் ஈரல் பெப்பர் ஃப்ரை பார்க்க போறோம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆயில் ஊத்திக்கங்க. ஆயில் சூடானதும் அரை ஸ்பூன் சோம்பு, சோம்பு ஃப்ரை ஆனதும் ஒரு அரை ஸ்பூன் நடக்கல, ஒரு 2 செகண்ட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பீனட் வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணும். நம்ம போட்ட சோம்பு கடலையும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ ஆனியன் கறி லீஃப் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதுக்கு மீடியம் சைஸ் 2 ஆனியன் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுங்க. இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நல்லா ஃப்ளேமை ஸ்லோவாக வச்சுட்டு மிக்ஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா இஞ்சி பூண்டு கருகிடும். இஞ்சி பூண்டு ஃப்ரை ஆனது ஒரு டொமேட்டோ போட்டு ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்மால் சைஸ் டொமேட்டோ போதும். இப்போ டொமேட்டோ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஈரல் ஃப்ரைக்கு தேவையான மசாலாஸ் 1 by 1 ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த பவுலில் 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், 1/2 ஸ்பூன் ஜீரா பவுடர், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். வாட்டரில் டைல்யூட் பண்ணி போட்டுக்கலாம். நம்ம டைரெக்டாக சட்டியில் போட்டோம்னா கருகறக்கான சான்சஸ் வந்து நிறையா இருக்குது. பட் கொஞ்சம் வாட்டரில் டைல்யூட் பண்ணி போட்டோம்னா ஈஸியாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மசாலாஸோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம குக் பண்ணணும். இதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்னாவது ஆகும். பாருங்கள், நல்லா ஆயில் ஊப்ஸ் அவுட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நல்லா மசாலாஸ் நல்லா வணங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள் உப்பு போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்க ஈரலை ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் ஆட் பண்ணாமல் ஈரல் இந்த மசாலே ஒரு 5 மினிட்ஸ் பக்கம் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஈரல் போட்டது வந்து தண்ணி சேர்க்கக்கூடாது. ஈரலை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணியாச்சுங்க. இப்போ 1 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேமை நல்லா ஹையில் வச்சுக்கோங்க ஒரு 5 மினிட்ஸ். வாட்டர் ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தோம்ல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், வாட்டர் வந்து நல்லா பாயில் ஆகுது. இந்த ஸ்டேஜில் வந்து ஃப்ளேமை ஸ்லோ பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் நல்லா வேக விடுங்க. 20 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. ஈரல் நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம்.
நீங்கள் நல்லா 1 ஸ்பூன் பெப்பர் பக்கம் போட்டுங்க. நான் குழந்தைக்கு சாப்பிட்றங்காட்டி 1/2 ஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன். பெப்பர் போட்டு ரொம்ப நேரம் ஃப்ளேமில் இருக்கக்கூடாதுங்க. ஒரு பெப்பர் கருகி கசப்பு டேஸ்ட் வந்துடும். இப்போ கொத்தமல்லி தழை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ சர்வ் பண்ணிக்கலாம்.